குட் மோதிகர் மார்னிங் டீம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர். நம்ம மோதிகேர்ல இணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஒய்சி அப்லோட் பண்றதுதான். சோ அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதை எப்படி அப்லோட் பண்ணுறது த்ரூ மொபைல் ஆப் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சினா என்னன்னு பார்ப்போம். கேஒய்சி எதுக்காக முதல்ல நம்ம அப்டேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்டோட ரூல். ஓகே, சோ என்ன சொல்றது, ஆஸ் பர் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்டோட கைட்லைன் படி மோதிகேர்ல இணைஞ்சவங்க எல்லாருமே அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மோதிகேரோட இணைக்கிறோம் அப்படின்னும் போது மோதிகேர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கும் எந்த விதமான தடங்களும் இல்லாம அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் அவங்கள கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்றதுக்கு இந்த கேஒய்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, சோ மோதிகேர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம ஜாயின் பண்றோம். சோ நம்ம ஜாயின் பண்ற பர்சனை வேலிடேட் பண்றதுக்கு நமக்கு அவங்களோட ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் தேவை. ஓகே, அண்ட் இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் மோதிகேர் போர்ட்டல்ல நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னும் பொழுது தவறுகள் நடக்காம நம்மளால வந்து தடுக்க முடியும். ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்க, கம்பெனில வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க, அதாவது மோதிகேர் வெப்சைட்ல நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க, பட் மேக் ஷுர் அது அப்ரூவ் ஆயிருக்கா, நீங்க பதிவு பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணணும். எதுக்காக செக் பண்ணணும்? அது அப்ரூவ் ஆகியிருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய மந்த்லி போனஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது கம்பெனி அனௌன்ஸ் பண்றாங்க, இல்ல வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் மூலியமா நமக்கு கிடைக்க வேண்டிய ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பா கேஒய்சி அப்ரூவ் ஆயிருந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு அந்த பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டிபி ஓபன் பண்றீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஓபன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மேண்டேட்டரி டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கேஒய்சி அப்ரூவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். ஓகே, இல்ல அப்படின்னா நமக்கு டிபி ஓபனிங் கிடைக்காது. சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பாருங்க. ஐடி ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி. சோ இந்த எல்லாத்தையுமே நீங்க வந்து ஐடி ப்ரூஃப்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம்? உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டெலிபோன் பில், எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி கேஸ் பில் அண்ட் உங்களோட பாஸ்புக்கோட காப்பி. இல்லாட்டி வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஸ்புக் இருக்காது பிரைவேட் பேங்க்ஸ்லாம். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் அது எல்லாமே வரும். வித் ஸ்டாம்போட நீங்க வந்து அதையும் சப்மிட் பண்ணலாம். ஓகே, சோ இப்ப எப்படி வந்துட்டு நம்ம வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கேஒய்சிய எய்தர் நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணலாம் இல்ல ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அப்டேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். www.modicare.com இல்ல மொபைல் ஆப்புக்கு நம்ம போகணும். ஓகே, மொபைல் ஆப்ல நீங்க போனதுமே டேஷ்போர்டு இருக்கும். ஸோ அதுல போய் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், ஒரு டெஸ்க்டாப் டயலாக் பாக்ஸ் வரும். ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேஒய்சி ரெக்வெஸ்ட் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்க வந்து ப்ராடக்ட் அதாவது ஐடி ப்ரூஃப் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்க எந்த டாக்குமெண்ட்டை ஐடி ப்ரூஃபா நம்ம கொடுக்க போறோமோ அதை வந்துட்டு நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்க ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் கார்டை மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆதாரோட நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே,
இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு தெளிவா இருக்கும்படி ஒரு பிக்சர் அதுல இருக்கணும். ஓகே, நீங்க வந்து ஜேபெக் ஃபார்மேட்ல நீங்க வந்து அதை அப்லோட் பண்ணணும். ஓகே, உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது உங்க ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே ஃபைல் ஃபோல்டர்ல இருக்க மாதிரி கொலாச் பண்ணிட்டு அதை ரொம்ப தெளிவா எடுத்து நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டு ரிஜெக்ஷன் வராது. ஓகே, சோ இந்த இடத்துல ஃபைல் சூஸ் பண்ணியாச்சு, நம்ம ஃபைல செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்லயும் வந்துட்டு நீங்க சேம் ஆதார் கார்டே கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம அதே டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இங்கேயே அப்லோட் பண்ணிட்டேன், அதே தானே கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்காது. ஆதார் கார்டு நீங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அகெயின் ஆதார் கார்டுன்னு செலக்ட் பண்ணணும். அகெயின் நீங்க அப்லோட் பண்ண ஆதாரை வந்துட்டு நீங்க திரும்பவும் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஐடி ப்ரூஃப்க்கு நான் போட்டோவை அப்லோட் பண்ணிக்கிறேன், இங்க கொடுத்துருக்க மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நான் வந்து அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் ஆகாது. ஓகே, கிளியர்? ஓகே, சோ இப்போ வந்து காமன் எரர்ஸ். சோ இப்படிதான் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும், ரொம்ப ஈஸி. லாஸ்டா வந்துட்டு அப்லோட் அப்படிங்கிற அப்டேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் ஆயிடும். அண்ட் வித்தின் 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ எந்தெந்த காரணங்களால வந்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, மிஸ்மேட்ச் ஆகுது, டாக்குமெண்ட் நம்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் கார்டு அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஆனா டாக்குமெண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணது வந்து ஓட்டர் ஐடியோட மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்பரை. கிளியர்? பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓட்டர் ஐடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஆதார் நம்பரும் மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல பேன் கார்டோட போட்டோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிடும். ஸோ மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா டாக்குமெண்ட் நம்பர், அதனால கண்டிப்பா மிஸ்மேட்ச் ஆகும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி ஹோல்டரோட நேம் இருக்காது. சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு, ஐடி ஹோல்டரோட நேம் கிடையாது, இந்த கன்சல்டன்டோட நேம் இல்ல, ஏன்னா அது ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு. சோ அதனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் வர மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணணும். கிளியர்? சோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச். மோடிகேர் ரெக்கார்ட்ஸ்லயும் உங்களோட கேஒய்சிலையும் நேம் மிஸ்மேட்ச் ஆகியிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆகும். ஓகே, உதாரணத்துக்கு மோதிகேர் ரெக்கார்ட்ஸ்ல என்னோட நேம் வந்து கலைவாணி பன்னீர்செல்வம்னு நான் வந்து மோதிகேர்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் என்னோட டாக்குமெண்ட்ல எல்லாமே பி கலைவாணின்னு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அது வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகே, என்னோட டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ, அதாவது என்னோட உதாரணத்துக்கு என்னோட பேங்க் பாஸ்புக், பேங்க்ல என்னோட நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை யூஸ் பண்ணி தான் நீங்க கன்சல்டன்ட் நேம் கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் ரிஜெக்ஷன் வராது. இன்கேஸ் நம்ம வந்து வேறொரு பேர் வச்சுட்டு பேங்க் டாக்குமெண்ட்ஸ்ல வேறொரு பேர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ரிஜெக்ஷன் வரும். ஓகே, இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெயின் அப்ளிகண்டோட டாக்குமெண்ட்டை தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே, கோ அப்ளிகண்டோட டாக்குமெண்ட் கோ அப்ளிகண்ட்ல தான் அப்லோட் பண்ணணும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மெயின் டாக்குமெண்ட்ல, மெயின் அப்ளிகண்டோட டாக்குமெண்ட்ல கோ அப்ளிகண்ட் சில பேர் வந்துட்டு டாக்குமெண்ட் கொடுத்துடுறாங்க, அதெல்லாமே வந்துட்டு நமக்கு ரிஜெக்ஷன் வரும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வைல் அப்லோடிங் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஃபேமிலி பிக்சர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார்மேட் வந்துட்டு இன்கரெக்ட் ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். என்னென்ன ஃபார்மேட்ல கொடுக்கலாம், ஜேபெக், ஜேபிஜி, ஜிப் ஃபார்மேட், பிஎம்பி, பிஎன்ஜி, இந்த ஃபார்மேட்ல எல்லாம் வந்துட்டு நீங்க கொடுக்கலாம். ஓகே, ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன்ஸ், டாக்குமெண்ட் கிளியரா இல்ல, பிளர்ரா எடுத்திருக்கீங்க.
ஓகே. நேம் ஆஃப் தி ஐடி ஹோல்டர், அதாவது அந்த டாக்குமெண்ட்ல ஐடி ஹோல்டரோட நேம் இருக்காது. உதாரணத்துக்கு ஓட்டர் ஐடி ஆகட்டும், ஆதார் கார்டு ஆகட்டும், டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும். ஓகே, ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும், இன்னொரு சைட்ல நேம் அண்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே இருக்க மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணணும், இல்லாட்டி வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகும். ஓகே. அண்ட் ஃபைல் ஃபார்மேட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ல இருந்தாலும் சைஸ் பெருசா இருந்தாலும் நம்மளால டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாது. டாக்குமெண்ட் நம்பர்ஸ் நீங்க என்டர் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ல எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்ல தான் நம்ம என்டர் பண்ணணும். உதாரணத்துக்கு கேபிட்டல் ஏ இருக்கு அப்படின்னா கேபிட்டல் ஏ தான் போடணும். பக்கத்துல வந்துட்டு 2 நம்பர்ஸ் வருது, நியூமெரிக் நம்பர்ஸ் வருது அப்படின்னா நியூமெரிக் நம்பர்ஸ். ஸோ எக்ஸாக்ட் சேம். ஓகே, அப்படியே நீங்க அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராப்பரா அது கேட்ச் பண்ணிக்கும். ஓகே. அண்ட் மெயின் அப்ளிகன்ட் நேம்ல தான் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கணும். இன்வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும். அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லயும் மோதிகேர் ரெக்கார்ட்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் நேம் இருந்தாலும் நமக்கு ரிஜெக்ஷன் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ இதை எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஒய்சி அப்லோட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்லோட் பண்றது ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது, உங்களோட டவுன்லைன்ஸ்க்கும் சரி உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி சப்போர்ட் பண்ணுங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. பிகாஸ் கேஒய்சி டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி எல்லா காலமும் ஃபில் பண்ணுங்க. ஓகே. அப்லோட் ஸ்கேன் காப்பி ஆஃப் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒரு தடவை நீங்க அப்லோட் பண்ணும்பொழுதோ அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே சைஸும் நமக்கு சின்னதா இருக்கும். நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்கு. ஓகே, மொபைல் ஆப்ஸ் நிறைய இருக்கு. 2 போட்டோஸ் எடுத்துட்டு கூட ஒன்னா கொலாஜ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே. அண்ட் கேஒய்சி டாக்குமெண்ட் மெயின் அப்ளிகன்ட் நேம்ல மட்டும்தான் இருக்கணும். ஓகே. அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன்ல கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் அப்ளிகண்டோட அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதுல அந்த மெயின் அப்ளிகண்டோட நேமும் இருக்கணும். அண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் ஏதாவது ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட டாக்குமெண்ட் நம்பர் டைப் பண்றீங்க. ஓகே, 16 டிஜிட் நம்பர் அடிக்கிறீங்க, ஆதார் நம்பர். ஓகே, அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 0 ஆட் பண்ணிருந்தாலும் இல்ல ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாலும் நமக்கு ரிஜெக்ஷன் வந்துடும். அதே மாதிரி அப்லோடட் ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 KB இல்ல 2 MB அவ்வளவுதான் சைஸ் இருக்கணும். அண்ட் இந்த ஃபார்மேட்டுக்குள்ள நீங்க எதை அனுப்பிச்சாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நீங்க ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி அதை கொலாஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதாயிடும். 52 KB அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து இன்வேலிடா காட்டுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ரிஜெக்ஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபார்மேட் வந்து அப்டேட்டட் ஃபார்மேட்ல இல்லைனாலும் அது ரிஜெக்ஷன் தான் காட்டும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா இல்லை, அதாவது கிளியரா இல்லை, ரொம்ப பிளர்டா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிஜெக்ஷன் வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் வந்து அவங்க தப்பா கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் டைப் ஆதார் கார்டு கொடுத்திருக்காங்க, டாக்குமெண்ட் நம்பர் ஆதாரோட நம்பர் என்ட்ரி பண்ணிருக்காங்க. ஆனா அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணிருக்காரு. ஓகே, சோ அதனால இந்த டாக்குமெண்ட் ரிஜெக்ஷன். இதுல பாருங்க, சோ அட்ரஸ் ப்ரூஃப் நாட் இன் த நேம் ஆஃப் மெயின் அப்ளிகன்ட். இந்த இடத்துல அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு, இதுல நேம் கிடையாது. ஓகே, சோ ஆதார் நம்பர் தான் இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் சிஸ்டம்க்கு அட்ரஸ் இருக்கா, நேம் இருக்கா, அது மட்டும் தான் பார்ப்போம். கிளியர். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, பேன் கார்டு அப்லோட் பண்ணிருக்காங்க, பட் எல்லாமே பிளர்ட் இமேஜ். இந்த மாதிரிலாம் நம்ம அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா ரிஜெக்ஷன் நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவரோட நேம் வந்து பாருங்க, ரோஹித் திமான் அப்படின்ட்டு இவரோட பேரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க. மோதிகேர் ரெக்கார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் குமார்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் வந்து ரோஹித் குமார்னு மோதிகேர் ரெக்கார்ட்ல இருக்கு. பட் அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் ரோஹித் திமான் அப்படின்னு இருக்கிறதுனால இவரோட டாக்குமெண்ட் ரிஜெக்ஷன் வருது. இந்த இடத்துலதான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றோம்.
ஒரு டாக்குமெண்ட்ல ரோஹித் திமான் இருக்கு, இன்னொரு டாக்குமெண்ட்ல ரோஹித் குமார்னு இருக்கு, இன்னொரு டாக்குமெண்ட்ல டி ரோஹித் அப்படின்னு இருக்கும். ஓகே, கிளியர்? சோ இந்த மாதிரியான மிஸ்மேட்சஸ் நடக்கும் பொழுது உங்களோட பேங்க்ல என்ன நேம் கொடுத்திருக்கீங்களோ அந்த காப்பியை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு மோதி கேர்ல ரெக்கார்ட்ல உங்களோட நேமை நீங்க பதிவு பண்ணுங்க. சோ இதனால உங்களோட கேஒய்சி ரிஜெக்ஷன் ஆகிறத நீங்க தவிர்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இவரோட அட்ரஸ் இங்க கீழே ஒரே டாக்குமெண்ட்ட ஃப்ரண்ட் காப்பி பேக் காப்பி எடுத்து இவங்க மர்ஜ் பண்ணி அப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதாவது அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் அவரோட போட்டோ இருக்கு, அவரோட நேம் எல்லா டீடைல்ஸும் இருக்கு. சோ அட்ரஸ் ப்ரூஃப்க்கு இதை எடுத்துக்கிட்டாங்க. ஐடி ப்ரூஃப்ல பாருங்க அவரோட ஐடி இருக்கு, நேம் இருக்கு. சோ இத ஐடி ப்ரூஃப்ல எடுத்துக்கிட்டாங்க. சோ இந்த கேஸ் இந்த டாக்குமெண்ட் அக்செப்டட். ஆதார் கார்டு நம்பர் வித் நேம் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். இதுல பாருங்க ஃபுல் ஆதார் கார்டு இணைச்சிருப்பாரு. சோ தட் அவருக்கு வந்து நேம் இருக்கு, ஐடி நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. சோ அது வந்து அக்செப்ட் ஆகுது. அண்ட் ஐடி ப்ரூஃப்க்கு பேன் கார்டு இணைச்சிருக்காங்க. பேன் கார்டுல நமக்கு போட்டோ இருக்கும், நம்மளோட நேம், ஃபாதர்ஸ் நேம் எல்லாமே இருக்கும். சோ அதுவும் வந்துட்டு நமக்கு அக்செப்டட். கம்ப்ளீட் ஆதார் இதை வந்து அட்ரஸ் ப்ரூஃபா நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் ஓட்டர் ஐடி. Clear? So DL as address proof, PAN number as ID proof. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, அதுல நேம் அட்ரஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி தெளிவா நீங்க அப்லோட் பண்ணும்பொழுது கண்டிப்பா இது அக்செப்ட் ஆகும். ஓகே, இதை எப்படி நான் போயிட்டு செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் நீங்க www.modicare.com போயிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி we have options, அதுதான் ஆஸ்க் ரோஷினி. ஓகே, ஆஸ்க் ரோஷினின்னு ஒரு பாப்அப் கீழே இருக்கும். இந்த லேடியோட ஐகானோட இந்த மாதிரி ஒரு உங்களோட அசாதி அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டு இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். நிறைய கமிஷன், எம்வேலட், கிரியேட் நியூ எஸ்ஆர், டிபி ஆபரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். ஸோ நீங்க சிம்பிளா கேஒய்சி அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே நமக்கு அதுக்கான டீடைல்ஸை கொடுத்துரும். கரண்ட் ஸ்டேட்டஸ் ரிஜெக்டட். ஓகே, கிளிக் ஹியர் டு அப்டேட் யுவர் கேஒய்சி டீடைல்ஸ். ஸோ நீங்க அங்கேயே கிளிக் பண்ணி உங்களோட கேஒய்சி டீடைல்ஸை நீங்க எதனால ரிஜெக்ட் ஆச்சு திரும்பியும் நீங்க தெளிவா அப்லோட் பண்றதுக்கு உங்களால முடியும். ஓகே, அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க டவுன்லைனோட கேஒய்சி டீடைல்ஸும் நீங்க வந்துட்டு வியூ பண்ண முடியும் அஸ் அப்ளைன். அப்படி இல்லையா கால் சென்டருக்கு கால் பண்ணலாம். ஓகே, சோ 3 விதத்துல நீங்க வந்து உங்களோட கேஒய்சி ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேஒய்சில வந்துட்டு கிடைக்கும். நம்மளோட ரிப்ளை வந்துட்டு வரும். ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் குவரிஸ்ல வரும். சோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆதார் கார்டு, டாக்குமெண்ட் நம்பர், சப்மிட்டட் டேட், ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்டட். ரிமார்க்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட் அப்லோடட் இஸ் நாட் கிளியர். ஓகே, சோ எதனால ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸும் நமக்கு கிடைச்சிடும். அண்ட் என்இஎஃப்டி. ஸோ என்இஎஃப்டி அப்படிங்கிறது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இல்லையா? ஸோ நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், அதெல்லாம் நம்ம என்இஎஃப்டின்னு சொல்றோம். ஸோ என்இஎஃப்டி அப்லோட் ஆகுது. ஏன் அப்லோட் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்இஎஃப்டி அப்லோட் ஆனா மட்டும்தான் கன்சல்டன்ட் அவங்களோட போனஸ் டைரக்டா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் கம்பெனிக்கும் அதுதான் ரொம்ப ஈஸி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல உங்களோட போனஸை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஓகே, அண்ட் ரொம்ப ஃபாஸ்டாவும் நடக்கிறதுக்கு என்இஎஃப்டி டீடைல்ஸ் வந்துட்டு அப்லோட் ஆயிருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். அண்ட் ரொம்ப செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் பேமெண்ட். ஓகே, இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? 7-8 தேதி போல கம்பெனி ஒரு செக் கொடுப்பாங்க. அந்த செக் உங்களுக்கு ரிசீவ் ஆகி உங்க கையில கிடைச்சு நீங்க அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணி அது கிளியரன்ஸ் ஆகி, ஓகே, இந்த மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்இஎஃப்டி டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க. ஓகே, சோ தட் நமக்கு 7th கிளியர் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல 7th ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும், 5th கிளியர் ஆகும், 5th கிளியர் ஆயிடும். ஓகே, சோ அதே மாதிரி போனஸ் நமக்கு கிடைக்காம போகிறத நம்மளால வந்துட்டு தவிர்க்க முடியும். ஓகே, சோ என்இஎஃப்டி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போனஸ
நம்ம எப்படி வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஓஎஸ்ல பேலட் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை. ஓகே, அதுக்கான டீடைல்ஸும் உங்களுக்கு அசாதி கால் சென்டர்ல கிடைக்கும். அண்ட் நம்மளோட மோதிகேர் ஆபீசஸ்லயும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம், சிஆர்எம் கால் பண்ணி கேட்கலாம். இதுக்கான வழிமுறைகளை அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம நெஃப்ட் சப்மிஷனுக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியர் பேங்க் பாஸ்புக். அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், அதாவது மெயின் அப்ளிகண்டோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதுல இருக்கணும். செக்லீஃப் வித் ப்ரீ பிரிண்டட் நேம். இங்க பாத்தீங்கன்னா எதர் செக்லீஃப் நீங்க வந்து அதுல வந்து உங்களோட நேம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி கிளியரான ஒரு பாஸ்புக் நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகே, சோ இதை எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் www.modicare.com ப்ரொஃபைல்ல போய் பார்க்கும்போது அப்டேட் NEFT அப்படின்னு இருக்க ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஸோ அதுல வந்து நேம், ஓகே, ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட், ஓகே, பேங்க் டீடைல்ஸ்ல என்ன இருக்கோ அதுபடி கரெக்டா நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. நேம், IFSC கோட் அண்ட் இந்த பிரான்ச், ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர். 2 தடவை நம்ம அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டுட்டு உங்களோட சேம் குறிப்பிட்ட அந்த ஃபார்மேட்ல நம்ம வந்து பேங்க் டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆஃப்லைன் மோட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட பாஸ்புக் நீங்க வந்துட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட NEFT ஃபார்மோட ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு நீங்க நியர்பை MSc MLCல வந்துட்டு கொடுக்கலாம். ஓகே, பட் இட் வில் டேக் சம் டைம். பெட்டர் ஆன்லைன்ல நம்ம பண்றது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் போனஸ். ஸோ எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதிக்குள்ள அவங்களோட போனஸ் அவங்களுக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் 100 ரூபாய்க்கு மேல அவங்களோட போனஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் 9ஆம் தேதி தானு இந்த போனஸ் கிரெடிட் ஆயிடும், ப்ரொவைடட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் KYC NEFT அப்டேட் ஆயிருந்தது அப்படின்னு. ஓகே, அண்ட் கன்சல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 350 PBV இல்லாட்டி 13 PV அது பண்ணிருக்கிறோம். அப்பதான் அவங்களதோ இல்ல அவங்க ஆன்லைனோட இதோட பெனிஃபிட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஃப்ரம் டைரக்டர் அண்ட் அபவ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 26 PV மினிமம் பண்ணிருக்கணும். அப்பதான் நமக்கு கமிஷன் ஜென்ரேட் ஆகும். ஓகே, சோ ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, மோதிகேர்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25ஆம் தேதிக்குள்ளார உங்களோட NEFT KYC எல்லாமே அப்லோட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ற நியூ கன்சல்டன்ட்ஸோட NEFT KYC அப்லோட் ஆயிருக்கான்ட்டு செக் பண்ண வேண்டியது as அப்ளை நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி. இல்ல அப்படின்னா மோதிகேர்ல இருந்து வர பெனிஃபிட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு போய் சேராது. கிளியர்? ஸோ அகெயின் வந்துட்டு நீங்க வந்து NEFT டீடைல்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா சேம் நீங்க ஆன்சர் குவரி, சேம் மோதிகேர் வெப்சைட்ல போறோம், நம்ம ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா, டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆன்சர் குவரின்னு இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரீசனோட நமக்கு வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்க அசாதி கால் சென்டருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, சோ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு NEFT சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களோட பேங்க் வந்து நீங்க சேஞ்ச் பண்றீங்க, ஓல்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, நியூ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க மாத்தணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இந்த NEFT அப்லோட் பண்ணலாம், வேற மாத்தலாம். ஓகே, இன்கேஸ் NEFT ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல திரும்பியும் நீங்க வந்து இந்த NEFT அப்டேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க NEFT சப்மிட் பண்றீங்க அப்படின்னா கம்பெனி வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் SMS உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் அண்ட் இமெயில் ஐடிக்கு வரும். ஓகே, லைக் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், MCA நம்பர் போட்டு we confirm receipt of your request for NEFT activation, reference number is so and so and date, bank details have been sent on your registered email for reference.
ஓகே, சோ மெயில்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, சோ இத நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும், இல்லாட்டி அப்ரூவ் ஆகாது. இல்ல மேம் நான் வந்து என்இஎஃப்டி டாக்குமெண்ட்ஸ் நான் கரெக்டா தான் அப்லோட் பண்ணேன், எனக்கு வந்து அப்லோட் ஆகலையேன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி மொபைல்லயும் அண்ட் மெயில்லயும் வந்திருக்கும். அதபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அத்தென்டிகேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன கேசஸ் எல்லாம் அப்ரூவ் பண்றாங்க கொடுத்திருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்ல வந்து மெயின் அப்ளிகண்டோட நேம் இருக்கும்பொழுது உங்களோட டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆகும். அண்ட் பேங்க் பாஸ்புக் வந்து பாத்தீங்கன்னா கையில எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டாம்ப் அண்ட் சீல் இருக்கும்பொழுது அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இதையும் அப்ரூவ் பண்ணிப்பாங்க. அண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு கரெக்டா இருக்கணும், ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டா இருக்கு, அக்கௌண்ட் நேம் எல்லாமே வந்து பிரிண்டட் ஃபார்மேட்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா எஸ் இட் இஸ் அக்செப்டட். இசிஎஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் பொழுது நம்ம கன்சல்டன்ட் அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் டியூலி சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் செக்லிஃப் ப்ரீ பிரிண்டட் நேம், அந்த செக்லிஃப்ல உங்களோட நேம் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அதுல ஸ்டாம்ப் போட்டு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை நம்ம என்இஎஃப்டிக்கு அப்லோட் பண்ணிருக்கலாம். அண்ட் உங்களோட பேங்க் ரெக்கார்ட்ஸும் நம்மளோட மோதிகர் ரெக்கார்ட்ஸும் ஒன்னாக இருக்கும் பட்சத்துல அப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ ஏன் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ், இனிஷியல், சர்நேம், லாஸ்ட் நேம், ஓகே, இது எல்லாமே சேஞ்சஸ் நடந்துருது அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட பேங்க் டாக்குமெண்ட்ல பி கலைவாணின்னு இருக்கு, பட் என்னோட மோதிகர் ரெக்கார்ட்ஸ்ல கலைவாணி பன்னீர்செல்வம்னு இருக்குன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே, அண்ட் ஹேண்ட் ரிட்டன் பேங்க் பாஸ்புக்ல வந்து கையில எழுதி தருவாங்க நேம், ஓகே, இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் வந்துட்டு வித்தவுட் ஸ்டாம்ப் அண்ட் சீல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்டாம்ப் அண்ட் சீல் இல்ல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் கிரெடென்ஷியல்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்து கையால ஏதாவது ஓவர் ரைட்டிங் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் ஆயிடும். இசிஎஸ் ஃபார்ம் நீங்க கொடுக்கும் பொழுது அது வந்து சைன் பண்ணாம மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகும். ஓகே, செக் லீஃப்ல அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் இல்லை அப்பயும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் வரும். ஓகே, மொபைல்ல ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஆன்லைன் அக்கௌண்ட்டை மொபைல்ல நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னா அது ரிஜெக்ஷன் ஆகும். பேங்க் பாஸ்புக் வந்து நம்ம மோதிகர் டீடைல்ஸோட மிஸ்மேட்ச் ஆகும்பொழுது கண்டிப்பா ரிஜெக்ஷன் நடக்கும். அண்ட் பிரிஸ்கிரைப்ட் ஃபைல் ஃபார்மேட்ல இல்ல, நீங்க வந்து ஜேபெக்ல இருக்க வேண்டியதை பிடிஎஃப்ல நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா நமக்கு ரிஜெக்ஷன் வரும், பிகாஸ் சைஸ் வந்து பெருசா இருக்கும். ஓகே, சோ ஒன்ஸ் என்னோட என்இஎஃப்டி டீடைல்ஸ் அப்ரூவ் ஸ்டேட்டஸ்ல இருந்தா கூட என்னால வந்துட்டு வேறொரு என்இஎஃப்டியை வந்துட்டு டீடைல்ஸை அப்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ சேம் மொபைல் ஆப் இல்ல வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட என்இஎஃப்டி டீடைல்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் நமக்கு ஒரு ஓடிபி வரும், அதை ஆத்தென்டிகேட் பண்ணி நம்ம என்இஎஃப்டி டீடைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ சேம் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதிகர் வெப்சைட்ல டிப் ஆஃப் த டே அப்படின்ட்டு இருக்கும். அதுல போயிட்டு நீங்க டைப் யுவர் குவெரி ஆர் டிப் நம்பர்னு இருக்கும் இல்லையா, அதுல வந்து என்இஎஃப்டின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல நமக்கு அதற்கான டிஸ்கிரிப்ஷன் அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். கிளியர்? ஸோ ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு தாராளமா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் குவெரிஸ் நம்மளோட வந்து சிஆர்எம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணறதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் நம்மளோட அசாதி கால் சென்டர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம், எம்எல்சி எம்எஸ்சி. ஓகே, அண்ட் அட் எனி டைம் we are also available. So anytime நீங்க வந்து for further doubts on KYC நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட டவுன்லைன்ஸ் ஒருத்தரோட கேஒய்சியும் அப்லோட் ஆயிருக்கான்னு பாருங்க, பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட
பெனிஃபிட்ஸ் அவங்களோட ட்ரிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கேஒய்சி அப்லோட் ஆகாததுதான். ஸோ கேஒய்சி ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஃபார் ஃபர்தர் டவுட்ஸ் எனி டைம் நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அசாதி கால் சென்டரை கான்டாக்ட் பண்ணலாம், நம்ம சிஆர்எம் கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல வந்து எம்எஸ்சி எம்எல்சின்னு எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம், தேங்க்யூ ஸோ மச்.